தமிழக மக்களுக்கு வணக்கம். ஸ்டாலின் குடும்பத்தை, முக்கியமாக கருணாநிதி குடும்பத்தை பழிவாங்கும் அன்பிலார் குடும்பம் அப்படின்னு தான் இதை பார்க்கணும். என்ன இது பெரிய அப்படியே ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதான் உண்மை. பாகுபலியில் வருதில்ல, அந்த மாதிரி கூட இந்த கதையை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா பரம்பரையாக நடக்கக்கூடிய பகை அப்படின்னு தான் இதை பார்க்கணும். எப்படி? அதாவது அன்பில் தர்மலிங்கம் யார் அப்படின்னா, அவர் திராவிட இயக்கத்துடைய ஒரு தலைவராக இருந்தார். 1967 திரு அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக அவர் பதவியேற்றது அப்படின்றதை விட தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே அவங்க எல்லாரும் கிளம்பி இவரை போய் பார்க்குறாங்க. திரு ஈவேரா அவர்களை சென்று சந்திக்கிறார்கள். சந்திக்கும் பொழுது இருந்த நபர்களில் அன்பில் தர்மலிங்கமும் ஒருவர். அண்ணாதுரை அவர்களுடன் சென்ற நபர்களில் ஈவிகா சம்பத், அன்பில் தர்மலிங்கம், கருணாநிதி, இது மாதிரி இவங்க எல்லாரும். அப்போ அங்கே அண்ணாதுரையுடன் சென்றவர்களில் அன்பில் தர்மலிங்கமும் ஒருவர். அவரை கருணாநிதி கடைசி வரைக்கும் ஓரம் கட்டியே வைத்திருந்தார். அதே மாதிரி அவருடைய மகன் அன்பில் பொய்யாமொழி, அவரையும் ஓரங்கட்டியே வைத்திருந்தார். ஸ்டாலின் புருடா விடுவார், என் நண்பர் அது இதுன்னு. நண்பர்லாம் ஒன்றும் கிடையாது, கட்சியில் ஓரங்கட்டி வைக்கப்பட்டிருந்தார். இதான் உண்மை. அப்படி கட்சியில் ஓரங்கட்டி வைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மரியாதையை கொடுப்பதில்லை. இந்த ஸ்டாலின் எல்லாம் தலைவராகும் பொழுது நான்லாம் வரக்கூடாதா அப்படின்ற அந்த மன உளைச்சலின் காரணமாகவே அவர் இறந்து போனார். இந்த மன உளைச்சலில் அவர் இறந்து போனதை நேரடி சாட்சியாக பார்த்த அந்த சிறுவன் தான் அவருடைய மகன் அன்பில் மகேஷ். இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த அன்பில் மகேஷை கூட்டு வீட்டிலேயே உட்கார வச்சுக்கிட்டு இவங்க வளர்த்தாலும் அவருக்கு அந்த உள்ளுணர்வு இருக்கும்ல, என் தாத்தா எங்கள் அப்பா இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டீங்களேடா, இவங்கள விட பெரிய தலைவரடா நீங்கள்லாம் அப்படின்ற எண்ண ஓட்டம் அந்த ஆழ்மனதில் இருக்கும்ல, அதோடைய வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலின் குடும்பத்தை ஒரு இரும்பு வேலி மாதிரி, இந்த வாலடி கார்த்தி இல்லாமல் இப்போ துர்கா ஸ்டாலின், அதாவது ஸ்டாலினுடைய மனைவி, ஏதாவது கோவிலுக்கோ எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா இந்த வாலடி கார்த்தி தான் கூட இருக்கும். அதே மாதிரி உதவாநிதியுடைய மனைவி கிருத்திகா, அவங்க எங்கேயாவது போகிறாங்கன்னாலும் இந்த வாலடி கார்த்தி தான் கூட இருக்கும். இப்படி இவர்கள் முழுமையாக இவர்கள் அங்கே ஆக்கிரமித்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு உதவாநிதிக்கு ஒரு இதை கொடுத்தாங்க, அசிஸ்டண்ட்டு, பிஏஓ, வாட் எவர் இட் இஸ். இந்த செந்தில் பார்த்தீங்கன்னாக்கா இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை ஓரங்கட்டி கொண்டு வரப்பட்ட நுழைக்கப்பட்ட நபர் தான் இந்த ரதீஷ். நுழைத்தது யார் அப்படின்னா இந்த அன்பில் மகேஷ். எதற்காக என்றால் இந்த குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. உன் பையனை நான் முட்டாளாக்கி, அவன் ஏற்கனவே முட்டாள் தான், ஆனால் அவனை இன்னமும் மழுங்கடித்து அவனை வெளியே உலகத்துக்கே தெரியாத மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்றதாக செய்து தான் இந்த வேலையை. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், என்னென்னா இடி, அமலாக்கத்துறை பல இடங்களில் சோதனைகள் செய்தார்கள். இவர்கள் உண்மையில் சோதனை செய்திருக்க வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? குறிஞ்சியில் இருக்கக்கூடிய குறிஞ்சி இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதவாநிதி இருக்கக்கூடிய அந்த அரசு பங்களா, அதுக்குள்ள ரதீஷுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ். இந்த எல்லா அலுவலகத்தையும் நீங்கள் சோதனை பண்ணுறீங்கன்னா இதையும் நீங்கள் பண்ணி தானே ஆகணும். இதையே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்றதான் நம்ம அமலாக்கத்துறையை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து, இவர்கள் ஏன் ஓடி சென்றார்கள்? ஏன்டா ஓடுறீங்க? பிரச்சனைன்னு வந்தால் எதிர்கொள்ளணும். இப்போது நான் சொல்கிறேன், ஜூன் 12, 13 எனக்கு தெரிந்து ஜூன் 13 சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அது யாருன்னு நான் பேர் சொல்ல விரும்பலை, அங்கேருந்து எனக்கு ஒரு தகவல் வருது. ஜூன் 13, 2021 எனக்கு தகவல் வருது, நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்காதீங்க, தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிடுங்க. இந்த ஆட்சி மே 7, 2021 ஸ்டாலின் என்கிற ஏழரை பதவியேற்றுக் கொள்கிறார். இந்த ஆட்சி ஒரு மாதம் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வெளியில் போயிடுங்க, ஏன் உங்களை கைது பண்ண போகிறாங்க.
அதற்கான நடவடிக்கைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே இருக்காதீங்க, ஸ்டேட்டை விட்டு வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்குள்ள யோசனை, காலையில் சண்டே மார்னிங் இதை சொல்கிறாங்க. அன்றைக்கி முழுக்க எனக்கு யோசனை, இருக்கலாமா வேண்டாமா? நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? நமக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு? நமக்கு எதுக்கு இவர்களோட சண்டை? ஏனென்றால் இவர்கள் ஆட்சியில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் தான் இருக்கப் போகிறார்கள். அப்போ 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கப் போகிறார்கள் என்கிற பொழுது நாம் எதற்காக இவர்களை பகைத்து கொள்ள வேண்டும்? இப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாம் ஏன் விட்டு கொடுக்கணும்? இவர்கள் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் புழுகிய ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதனை நாம் பிரச்சாரமாகவே மேற்கொண்டிருக்கிறோம். திமுக என்பது தீய சக்தி அப்படின்றத சொல்லியே நாம் வந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் வந்திருக்கின்ற நிலையில் நாம் ஏன் ஜகா வாங்கணும்? நாம் ஏன் ஓடி போகணும்? சரி, அப்படியே ஓடி போகிறோன்னு வச்சுப்போமே. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து அப்போ 1 மாதம் தான், 2021 ஜூனில். எவ்வளோ மாதத்துக்கு ஓட முடியும்? 5 வருஷத்துக்கு ஓட முடியுமா? எங்கே ஓட முடியும்? அப்படி ஓடி போக வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்றதெல்லாம் யோசித்து எனக்குள்ளே ஒரு குழப்பம். அப்போது அரெஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க? என்ன வேணாலும் பண்ணலாம். என்கவுண்டர் வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. சிறைனா என்னன்னு கூட தெரியாது. சிறை எப்படி இருக்கும் என்பது கூட தெரியாது. ஆனால் இதை எதிர்கொள்ள வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற மன உளைச்சல் அதுக்குள்ளே போயிட்டு அதில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறேன். 11 மணி இருக்கும் நைட்டு, 11:30 மணி இருக்கும் நைட்டு. என்னை வந்து அந்த தம்பி ஸ்டுடியோவிலேருந்து என்னை வந்து கேகே நகரில், அப்போது இப்போ இருக்கிற வீட்டில் இல்லை, அப்போது கேகே நகரில் வேறு வீட்டில் இருந்தேன். அங்கே வந்து என்னை ட்ராப் பண்ணும்பொழுது அவர் சொல்கிறார், அண்ணா ரொம்ப கன்ஃபியூஸாக கதைங்க, வாங்க நான் வேறு எங்கேயா போயிடலாம் நம்ம அப்படின்ட்டு. சுற்றும் பார்க்குறேன். 2-3 பேர் பிளெயின் க்ளோத்ஸில், அதாவது மஃப்டியில் 2-3 பேர் இருக்காங்க. இவங்க காவல்துறையினர் தான் அப்படின்றது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. அவரை யோசிக்கிறேன், இங்கேருந்து அப்படியே 2 வீலரில் போயிடலாம், போய் ஃபோனை தூக்கி போட்டு எங்கேயோ போயிடலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது, யாரும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் 5 வருடங்கள் அதை செய்ய முடியுமா? செய்ய வேண்டுமா? அதற்கான அவசியம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு நிமிடம் யோசித்து முடிவெடுக்கிறேன். இல்லை, என்ன வருதோ பார்த்துப்போம் அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட்டு 1:30 மணிக்கு என்னை கைது பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து கைது பண்ணுறாங்க. அப்போது கைது என்று வந்தால் வீட்டில் கதவு தட்டுறாங்க. கதவு திறக்கிறேன் 1:30 மணிக்கு. நீ யார் என்னுடைய வீட்டை 1:30 மணிக்கு நைட்டு கதவு தட்டுறதுக்கு நீ யார் என்று கேட்பதற்கு எனக்கு எல்லா அருகதையும் இருக்கிறது, எல்லா தகுதியும் இருக்கிறது, எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆனாலும் நான் அதை செய்யவில்லை. நான் அவங்கள்ட்ட தான் சொன்னேன், என்ன கைது பண்ண தானே வந்திருக்கீங்க, கூப்பிட்டு போங்க. எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய எனக்கே இவ்வளவு அந்த வைராகியம் இருக்கும் பொழுது, இந்த குடும்பத்தால் பிழைத்து, இந்த குடும்பத்தால் கோடிகளில் புரண்ட, என்ன அதிமுக தூக்கி எனக்கு என்ன சொத்தை கொடுத்துட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர்கள் மீது, அவர்களுக்காக அல்லது திமுகவுக்கு எதிராக பேசினோம் என்று அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய வைராகியம், இந்த திமுகவுடைய இந்த உதவாநிதியோட நீங்கள் வந்து கூடவே இருந்ததற்காக 27,000 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை மக்களே, 27,000 கோடி ரூபாய். யார்? இந்த ரதீஷ், இந்த ஆகாஷ் பாஸ்கரன், இந்த நரேஷ் நாயுடு, இந்த சுஜய் ரெட்டி, இவர்களெல்லாம் கொள்ளையடித்தது என்னென்னா 27,000 கோடி ரூபாய். இவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்களே, இந்த உதவாநிதியோடு நீ எல்லா இடத்துக்கும் போயிருக்க. அவன் பேங்காக் போனாலும் நீ கூட போயிருக்க, அவன் எந்த ஊருக்கு போனாலும் நீ கூட போயிருக்க, இப்படியெல்லாம் கூட இருந்திருக்கியே. இன்றைக்கி அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நீ என்ன பண்ணியிருக்கணும்? எதிர்கொள்கிறேன், கேளுங்க கேள்வியை, நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னு நீ வந்திருக்கணும் இல்லையா? 35 ஆண்டு காலம், நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதெல்லாம் தள்ளி வைப்போம். 35 ஆண்டு காலம் இவங்க திருமதி சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் பயணித்தார். 95 அவங்கள வந்து சிறைப்படுத்துகிறாங்க, சிறைக்கு போகிறாங்க, ஓராண்டு சிறை அனுபவிக்கிறாங்க. கருணாநிதி சொல்கிறார், நாங்கள் எவ்வளவோ முயற்சித்தோம், ஆனால் அவர் அப்ரூவராக மாற மறுத்து விட்டார் அப்படின்ட்டு. இதான் வந்து ஒரு தலைமைக்கு இருக்கக்கூடிய விசுவாசம். அது கூட இல்லாத இவனுங்க ஓடி போய் ஒழிஞ்சிட்டு இருக்கானுங்க. ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறது வந்து இந்த குடும்பத்துக்கு ஒன்றும் பூசு கிடையாது. கருணாநிதியை வந்து ஐயோ கொள்கிறாங்களே
அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சின்னு வந்து அங்கே டிஆர் பாலுவும் இந்த இவர் டி ராஜேந்திரன் தான் கத்திக்கிட்டு இருந்தானுங்க. ஓப்பன் த டோர், ஓப்பன் த டோர் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருந்ததுலாம் யார்? டிஆர் பாலு, அப்புறம் அந்த நம்ம டி ராஜேந்தர், இவங்க தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் எங்கேயாருன்னா காணோம், ஓடி விட்டாப்புல. பெங்களூருக்கு ஓட முயற்சித்த பொழுது எல்லையில் அவர் பிடிபட்டார், தமிழக எல்லையில். திரும்பியும் வந்தார். இதுதான் இவங்களுடைய வரலாறு. ஓடி போகிறது, பிரச்சனைன்னு வந்தால் ஓடி போகிறது. பிஆர்பி கிரானைட் பிரச்சனை வந்த விவகாரம் வந்தபோது அழகிரி மகன் ஓடி போனார். அம்மர் கார் விவகாரம் வந்தபொழுது கார் இறக்குமதி செய்து அதுக்கு ஒழுங்காக முறையாக வரி கட்டவில்லை என்ற அந்த பிரச்சனை வந்தபொழுது உதவாநிதி ஓடி போனான். இப்படி ஓடி போகிறது, ஓடி போகிறவன், ஒளிந்து கொள்பவன், அவன் என்றைக்குமே யோகியனாக இருப்ப வாய்ப்பே கிடையாது. எதையோ மறைக்கிறான், ஏதோ ஒரு இடத்தில் சிக்கிக்கொள்வான் என்று அவனுக்கு தெரியும். இல்லை என்றால் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், நீ ஓடி போய்டு, நீ இருக்காத இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட நம்பலை. ஏன்னா இந்த ரெய்டு வரப்போகுதுன்றதை இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், எப்போ வேணாலும் ரெய்டு வரும்ன்ட்டு. அப்போ இவன் ஏன் காலையில் ஓடி போகிறான் அப்படின்னா, இவன் எதிர்பார்க்கல அன்றைக்கி அந்த ரெய்டு வரும்னு எதிர்பார்க்கல. காலையில் எனக்கு டிப் ஆஃப் வந்திருக்கு. டிப் ஆஃப் வந்த உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், 13வது மாடியில் இருக்கான். 13வது மாடிலேருந்து இறங்கி ஓடி வரான். எது வழியாக? ஃபயர் எக்ஸிட் வழியாக வந்து 7வது மாடியில் இவன் நிற்கிறான். 1.5 மணி நேரம் அங்கேயே நிற்கிறான். யார் யார் வர்றாங்க, யார் யார் போகிறாங்கன்றது நோட்டம் விட்றான். நோட்டம் விட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் மேலே போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும் பொழுது இவன் அப்படியே எஸ்கேப் ஆகி 9:30 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி இவன் துபாய்க்கு ஓடுறான். இப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய தகவல். அப்போ எந்த அளவுக்கு இவனுங்க சிக்கியிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. தப்பிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு தான் இவங்க இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. 27,000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 27,000 கோடி உன் பணம் என் பணம் எல்லாமே 300 கோடிக்கு அவன் வீடே கட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது தட்டில் சாப்பிட்றாங்கல்ல, கருணாநிதி குடும்பம் தட்டில் சாப்பிடுகிறது அல்லவா, சாப்பிடும்பொழுது அங்கிருந்து அந்த பருக்கையெல்லாம் கீழே விழும் பாருங்கள், எச்சி பருக்கை. அந்த எச்சி பருக்கையை பொறுக்கி கொண்டிருக்கின்ற இந்த நபர்களிடமே 27,000 கோடி என்றால் கருணாநிதி குடும்பம் எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத யோசிங்க. இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அன்பில் குடும்பம் பழிவாங்குகிறது. அடுத்து ஐரோப்பாவில் அமர்ந்திருக்கின்ற சபரீசன் ஏற்கனவே செந்தாமரை அவங்க அம்மாட்டையும் அவங்க அப்பாட்டையும் போய் அழுது, ஸ்டாலின்ட்டையும் துர்காட்டையும் போய் அழுது, என் கணவரை நீங்கள் இந்த மாதிரி பழிவாங்கக்கூடாது, அவர் இல்லைன்னா நீங்கள் வந்திருக்க முடியுமா முதலமைச்சரா அப்படின்லாம் அழுது, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் கனிமொழி அவங்களுடைய டெல்லி கனெக்ஷனை வச்சுக்கிட்டு இப்போ அவங்க அங்கே சர்வதேச நாடுகளுக்கு செல்வது அப்படின்னு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. அப்போது எல்லா பக்கமும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது பிரச்சனை திமுகவை. இதை எந்த மீடியாவும் பேசலை. உண்மையில் இதைத்தான் எல்லா மீடியாவும் பேசியிருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். திமுகவுடைய வீழ்ச்சி என்பது திமுகவினாலேயே நடக்கும், அதுவும் கருணாநிதி குடும்பத்தினாலேயே நடக்கும். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் மகிழ்ச்சியுடன் வேடிக்கை பார்ப்போம். இந்த குடும்பம் நாசமாக போக வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நம்முடையன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த குடும்பம் நாசமாக போக வேண்டும். அதிலும் முக்கியமாக இந்த குடும்பத்திற்கு யாராவது ஒருவர் அல்லது அனைவருமே சிறைக்கு செல்ல வேண்டும். அது செல்லுகின்ற வரையில் நாம் விடப்போவதில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.